ஓகே, இந்த A View of a Cat அப்படின்ற போமோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். இது வந்து வொக்காபுலரி. ஒர்க் with a partner and complete the crossword with words that describe the movement of animals. ஸோ அனிமல்ஸோட மூமெண்ட்டை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆன்சர்ஸ் ஆர் hidden in the jumble words given at the end of the clues. ஸோ இதில் க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துலாம். Duck walks with short steps, swaying from side to side. வாத்து நடைய பார்த்துருக்கிறீங்களா? தாங்கி தாங்கி நடக்கும். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா வர்டில் அப்படிம்பாங்க. ஓகே, crocodiles move forward with their body close to the ground. அது வந்துட்டு ஊந்து போகும். ஊந்து போகிறத நம்ம என்ன சொல்லுவோம்? க்ரால். ஸோ இப்போ நம்ம பேபி ஊந்து போகிறத கூட 4 கால் அப்படி மெதுவாக அப்படி ஒரு 6 மாத குழந்தை பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பி படுத்து அப்படி மெதுவாக உடம்பு வச்சு ஊந்து போதும். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ராவலிங் அப்படிம்போம். ட்ராவல். ஓகே, மவுஸோட ப்ளூரல் ஃபார்ம் மைஸ் மூவ் குவிக்லி வித் ஸ்மால் அண்ட் லைட் ஸ்டெப். ஸோ இது வந்து எப்படி போகும்? ஸ்கேம்பர். சரியா? அது வந்துட்டு ரொம்ப மெதுவாக அப்படி. ஸ்கேம்பர்னால் ஒன்றும் இல்லை, தெரியாமல் போய் ஒரு விஷயத்த தெரியாமல் திருடி சாப்பிட்றது. சீஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து சாப்பிடல அது. ஓகே, பட்டர்ஃப்ளைஸ் மூவ் லைட்லி அண்ட் ஷிஃப்ட்லி ஃப்ளிட். அது பறக்கிறது. ஃப்ளிட் அப்படின்றது பறக்கிறது. மெதுவாக அப்படி பறக்க ஆரம்பிக்கும். ஹைனாஸ் மூவ் குவைட்லி லுக்கிங் ஃபார் ப்ரே. ப்ரவுல்னு சொல்லுவாங்க. ப்ரவுல் அப்படியே பாஞ்சு அப்படியே பொறுமையாக போய். ஹைனானா ஓநாயோட ஒரு வகையான வகைகள், நரி பிரீடுன்னு சொல்லலாம். ஹைனாஸ் அது அதே மாதிரி தான் இருக்கும். நரி, ஓநாய். நீங்கள் ஒரு சில மூவிஸில் பார்த்துருப்பீங்க ஹைனாஸ். இப்போது ரீசெண்டாக விஜய் சார் நடித்த ஒரு மூவியில் கூட ஹைனா வந்திருக்கும். அவர் லாஸ்ட்டாக அந்த ஹைனாவை பிடிச்சிருப்பார், பார்த்துருக்குறீங்களா? அந்த மூவி நேம் மறந்துச்சு. அதில் ஹைனா வரும். அது வந்து அப்படியே இறைய வந்துட்டு அப்படியே மெதுவாக போய் அதோட ப்ரையை லாஸ்ட்டில் பாஞ்சு பிடிச்சி சாப்பிடும். ஓகே, அடுத்து ஹார்சஸ் ஜம்ப் அண்ட் ரன் ஃபார்வர்ட் குயிக்லி கெலோப்னா என்னது? அப்படியே பாஞ்சு ஓடுறது. ஓகே, அடுத்தது cows move about aimlessly. ஒரு வாண்டரிங்கே இல்லாமல் அப்படி ஒரு ஏமே இல்லாமல் அப்படி அருமையாக அப்படி நடந்து போகும். சரியா? அதுதான் aimlessly. அடுத்து அண்டு கலோப்னா பாயிறது. ப்ரவுல்னா அப்படி ஸ்டெடியாக நடந்து போகிறது. ஹைனா மூவ் குவைட்லி லுக்கிங் ஃபார் ப்ரே. ப்ரவுல் அப்படின்னா அப்படி பொறுமையாக போகும், ஆனால் கொஞ்சம் ஸ்டெடியாக நடந்து போகும். இது ஸ்டெடியாக நடந்து போகிறது, இது வந்துட்டு பாயிறது. ஓகே, சாரி, நம்ம அடுத்து பார்த்துலாம். டோர்ஸ் ஜம்ப் இன் த ஏர் டு a great height and leap. அப்படி குதிச்சு ஓடுறது. சரிங்களா? குதிச்சு அப்படி ஓடி அப்படி இறங்குறது. அடுத்து bears move heavily because of their great weight. என்ன இருக்குது? லம்பர். இதோட மீனிங் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த வுட்டு வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கிறதுனால அது வந்து அந்த கரடி வந்து கஷ்டப்பட்டு அதை மூவ் பண்ணுது. அதான் இதோட மீனிங். ஸ்னேக்ஸ் ஸ்லைட் ஓவர் அ சர்ஃபேஸ். ஏன் அப்படின்னா ஸ்லித்தர், அந்த இடம் வழுக்குனதுனால அது அப்படியே வழுக்கி கீழே வந்து விழுந்துருச்சு பாம்பு. ஓகே, ரோஸ்டர் வாக் கான்ஃபிடென்ட்லி ஸ்ட்ரட். ஸோ ஸ்ட்ரட்னா ப்ரவுட். ரோஸ்டர்ஸ்னால் என்னன்னு தெரியும்? காக், சேவல். அப்படியே அது நடைய பார்த்துருக்குறீங்களா? அப்படி நிமிர்ந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக தான் நடக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் ஸ்ட்ரட். அடுத்து ஈகிள்ஸ் fly downwards to grab prey. swoop.
ஸ்வூப்னா திடீர் தாக்குதல்னு அர்த்தம். ஓகே, அப்படியே பாஞ்சு போய் அப்படி போய் பிடிக்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் நான் எழுதிட்டேன், நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அண்டு இன்னொரு கீ வேணால் பார்த்துடலாம்.